வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழோட தங்கச்சி தேன்மொழி வாங்கின 3 லட்சம் கடனை நம்ம சிபி கெட்டி அவங்க குடும்பத்தை காப்பாற்றிறாங்க, தமிழரசி குடும்பத்தை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம தமிழோட தங்கச்சி தேன்மொழி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க 3 லட்ச ரூபா கடனை ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதை கொடுக்க முடியாமல் இப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம அக்காட்ட கேட்டால் அவளே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கான். இனியும் நம்மளால் மேலும் மேற்கொண்ட பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் அந்த ஆள் அடாவடியாக இந்த 3 லட்சம் கடனை தராட்டா என்ன அவர் அடைய ட்ரை பண்ணுறாரே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழோட தங்கச்சி தேன்மொழி பயங்கரமாக ஏதாவது ஒன்று செய்து நம்ம உயிரை விட்டுட்டா போதுமே அப்படின்னு அந்த இடத்துல இனிமேல் அக்காளுக்கு நம்ம அம்மாவுக்கு எல்லாம் பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. தமிழோட அம்மா நம்ம தேனை பார்த்து தேனை சாப்பிட வாயேன் அப்படின்னு கூப்பிட நேரம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கடன் வாங்கின இதை அந்த ஆள் சொன்னதையும் எப்படி 3 லட்ச ரூபா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம தேனு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண, அம்மாவுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனை, அக்காளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை அப்படின்னே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் இந்த சைடு பார்த்தா நம்ம சிபி கேடியோட பேச்சை கேட்டு இன்னைக்கு தான் பிறந்த நாள் தமிழுக்கு அப்படின்னு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த முட்டாள் சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு இன்னைக்கு இல்லை, அங்கே அவசரமாக அம்மா என்ன ஸ்கூலில் சேர்க்க நேரத்தில் என்னைக்கு தேதியோ அதை தான் போட்டிருக்காங்க, மற்றபடி எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம தமிழ். அதோட நம்ம சிபி நம்ம தமிழுக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் தூக்கி கொடுக்குறாங்க, உனக்கு சின்ன கிஃப்ட் அப்படின்னு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என் மனசுல நீ தான் இருக்கா, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சிபி சொல்றாங்க. இதால ஏகப்பட்ட பிரச்சனை, நான் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இங்கேருந்து வேலையை விட்டுட்டு போனோனியா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சிபி கிட்ட தமிழ் கேட்குறாங்க. ஐயையோ இல்லை, நீ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையாகவே நான் ஒன்று லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்கன்னே தெரியலை சார், எனக்கு நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணவே விரும்பலை அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீங்கள் வேற வெறுப்பேற்றி என்ன பிரச்சனையில் கொண்டு போய் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பாதுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பவே இல்லை அப்படின்னு நம்ம தமிழ் சிபிக்கிட்ட அதிரடியாக சொல்லிட்டாங்க. உடனே நம்ம சிபி சோகமாக நான் யோசிக்கிறாங்க, இந்த தமிழ் இந்த டைமண்ட் நெக்லஸ் இதுக்கு எல்லாம் கூட சம்மதிக்கலை, இது ஷியாமா இருந்தால் கூட இப்போ சம்மதிச்சிருப்பா, அந்த வெண்பா கூட இப்படி இருந்தால் ஏதாவது கொடுத்தா கூட ஓகே சொல்லுவா, ஆனால் இந்த தமிழ் இந்த பணத்துக்கு பொருள் இதெல்லாம் அவளுக்கு ஆசையே இல்லை, அப்போனா கண்டிப்பாக நான் தமிழை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிபி உறுதியாயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம தமிழ் அவங்க வீட்டுக்கு போக நேரம் தேன்மொழி சைலண்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கேட்குறாங்க, என்னடி பண்ண, ஏன் என்னது பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அக்கா, ஒரு பெரிய பிரச்சனை, நான் நிறைய ரூபா கடன் வாங்கி விட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த நேரம் கடன்கார அந்த ஆழம் வராங்க, நம்ம தேன்மொழிகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, விடுங்க அவளை அப்படின்னு நம்ம தமிழ் தடுக்க நேரம். இல்லை, அவள் ஏகப்பட்ட ரூபா கடன் வாங்கியிருக்கா, அதெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள், இல்லாட்டா பொருளுக்கு பொருள் இவா தான் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ரவுடிக சொல்லிடுறாங்க. எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்க நேரம் தான் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ரூபாய் இவ கடன் வாங்கியிருக்காளா அப்படின்னு அரண்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இனி இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் எங்கேயும் போக முடியாது, புரட்ட முடியாதுல, அப்போ இந்த தேனு எங்கள் கூட தான் அப்படின்னு அந்த இடத்துல ரவுடிக நம்ம தேனுக்கு கையை பிடிக்கிறாங்க. அந்த நேரம் தான் எதேச்சையாக போன நம்ம சிபி கண்ணில் பட்டுருது. சிபி அடாவடியா என்ன இவங்க தேனுக்கிட்ட இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு அந்த இடத்துல ஃபைட்டு போடுறாங்கன்னு சொல்லலாம். ரவுடிகள்கிட்ட இருந்து நம்ம தமிழ் குடும்பத்தை காப்பாத்திறாங்க நம்ம சிபி.